பேச்சுலர்ஸ் நெறைய பேரு மார்னிங் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா, எனர்ஜெட்டிக்கா அவங்க வொர்க்குக்கு கிளம்பி போவாங்க. ஆனா, நைட் வந்ததும் தனிமை, வெறுமை ஏதோ வாழ்க்கையே முடிஞ்ச மாரி ஒரு டிப்ரசிவ் ஸ்டேட்டுக்கு போறாங்க. இதுக்கு காரணம் லோன்லினஸ் கிடையாது. அது உங்க பிரெயின் தான். மார்னிங்கும் தனியா தான் இருப்பாங்க. ஆனா, அப்ப இல்லாத வருத்தம், தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிற துணிவு, இது எல்லாம் ஏன் நைட்ல மட்டும் வரணும்? மார்னிங்ல உங்க பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ, லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப டாமினேட் பண்ணும். அந்த டைம்ல உங்களால ஈஸியா ஸ்ட்ரெஸ்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ, குட் டெசிஷன்ஸ நம்மளால ஈஸியா மார்னிங்ஸ்ல எடுக்க முடியும். உங்க டே ஃபுல்லா உங்க வொர்க்ல நீங்க லாஜிக்கல் திங்கிங்க அதிகமா யூஸ் பண்ணதுனால, கம்ப்ளீட்டா ஃபெட்டிக் ஆகி, ஸோ எண்ட் ஆஃப் த டேல லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப ஸ்லோ ஆகும். லோன்லினஸ், சேட்னஸ், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான எமோஷன்ஸ்லாம் அதிகமா வர ஆரம்பிக்கும். ஸோ, இம்பல்சிவ் அண்ட் எமோஷனல் டெசிஷன்ஸ் நைட் டைம்ல ரொம்பவே வரும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, ரொம்ப வொர்க் பண்ணிட்டு நீங்க பயங்கர டயர்டா இருக்கீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சாட்ஸ அவாய்ட் பண்ணுங்க. ஈவினிங்க்கு மேல எந்த சென்சிட்டிவான எமோஷனல் டெசிஷன்ஸுமே எடுக்காதீங்க. வெயிட் டில் மார்னிங். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றீங்கன்னா, கோ ஃபார் அ ஷார்ட் வாக். ஒரு ரெகுலரைஸ்ட் ஸ்லீப் பேட்டர்ன பில்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே, மார்னிங்ல இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ உங்களால ரொம்ப நேரத்துக்கு மெயின்டெயின் பண்ண முடியும்.